சுபிக்ஷா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024. விருச்சக ராசி காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்க ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல சனியோட கும்பராசியில் இருக்காங்க. ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன், ராகு, சுக்கிரன் மீன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன், குரு மேச ராசியில் இருக்காங்க. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல கேது கன்னி ராசியில் இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் வக்ரமாவாரு. ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த ஏப்ரல் மாதம் விருச்சக ராசினியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். உங்க ராசிநாதன் சுக்கிரன் செவ்வாய் பாருங்க, உங்க ராசிநாதன் செவ்வாய் பாருங்க 4ஆம் இடத்துல சனியோட வீட்டுல இருக்காரு. சனியோட வீட்டுல இருக்காரு. உங்களுக்கு சனியோட வீட்டுல இருக்கிறதுனால இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போயிட்டாரு. ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி செவ்வாயோட காம்பினேஷன் அப்படி இருக்கக்கூடாது. கவனமா இருக்கணும். குழம்பி போய்வீங்க. குழம்பி தவிக்கிற மாதிரி வரும். யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதனால 3-4 தடவைக்கு ஒரு 5ஆவது தடவை யோசிச்சாலும் தப்பே கிடையாது. சரிங்களா? யோசிச்சு முடிவெடுங்க. நிதானமே யோசிச்சு முடிவெடுங்க. அவசர முடிவுகள் எடுக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. ஏன்னா ராசிநாதனும் சனியோட வீட்டுக்கு போய் சனியோட சேர்ந்தா குழப்பத்தை கொடுப்பாரு. சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. உங்களுக்கு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்குது. சூரியன் உங்க ராசிக்கு பாருங்க 10ஆம் அதிபதி. ஒரு 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்துல ருணரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்துல குருவோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா குருவோட இருக்காரு. சூரியன் உச்ச பலம் அடைகிறாரு. ஏன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியன் உச்சத்தில் இருப்பாரு. அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அரசாங்க வேலை கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க இந்த மாதம் பாருங்க கடன் வாங்கி முதலீடு போடக்கூடிய அந்த வாய்ப்புகள் உருவாகும். நல்ல கடனுங்க, கேட்ட கடன் கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா 10ஆம் அதிபதி 6ஆம் இடம் கனெக்ட் ஆகுது. 6-10 கனெக்ட் ஆகுறதுனால ஒரு சில பேர் கடன் வாங்கி தொழில் பண்றது, கடன் வாங்கி முதலீடு போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். பயன்படுத்திக்கங்க. சரிங்களா? செவ்வாய் உங்க ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு இந்த மாதம் 23ஆம் தேதி போவார். 23ஆம் தேதி 5ஆம் இடத்துக்கு போய் அங்க யாரோட போய் சேர்றார்? ராகுவோட போய் சேர்றார். கவனமா இருக்கணும். இந்த மாதம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த மாதிரி எல்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துல ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை வரும். கவனமா இருங்க. சொத்து தகராறுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கவனமா இருக்கணும். கூட பிறந்தவங்களா இருந்தா சரி, வீட்டுல இருக்கவங்க ஆட்களோட கொஞ்சம் கவனமா பேசுங்க. யோசிச்சு முடிவெடுங்க. கொஞ்சம் பிடிவாத குணம், கொஞ்சம் கோப குணம் இதெல்லாம் உங்களுக்கு வரும். நீங்க ஏன் பேசுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம். சின்ன சின்ன உடல் உபாதைகள், சின்ன சின்ன குழப்பங்கள், சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். 3-4 தடவை யோசிச்சு முடிவெடுக்கிற மாதிரி தான் வரும். கவனமா இருங்க. சரிங்களா? உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. ஒரு ராசிக்கு பாருங்க 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்குது. ஒரு ராசிக்கு சுக்கிரன் யாரு? 7ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி. அவர் 6ஆம் இடத்துல குருவோட போய் சேர்றார். அவர் 12ஆம் இடத்தை பாக்குறாரு. குருவும் 12ஆம் இடத்தை பாக்குது. சுப விரயங்கள் ஏற்படும். இந்த மாதம் பாத்தீங்கன்னா சுப விரயத்துக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு மாதம் தான். செலவு பண்ணுவீங்க. செலவு இருக்குங்க இந்த மாதம். விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த மாதம் செலவு இருக்கும். செலவு பண்ற மாதிரி வரும். சரிங்களா? செலவு பண்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா நல்ல ஒரு மாதம் தான். பெரிய பாதிப்பு உங்களுக்கு வரப்போறது கிடையாது. சின்ன சின்ன குழப்பங்கள், தடுமாற்றம், உடல்நிலையில சின்ன சின்ன சரிவு இந்த மாதிரி இருந்தா கூட சின்ன சின்னதா இருக்கும் தவிர பெரிய அளவுக்கு போகாது. சரிங்களா? அதனால எந்த விதமான பதட்டமும் பயமும் தேவை கிடையாது. பொறுமையா இருங்க. அவசர முடிவு எடுக்காம இருங்க. யாரையும் நம்பாதீங்க. பொறுமையா யோசிச்சு நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க இந்த மாதம். உங்க ராசிக்கு பாருங்க உங்களுக்கு மற்ற கிரகங்களும் உங்களுக்கு நல்ல சாதகமா இருக்குங்க. சரிங்களா? சாதகமா இருக்கு. குரு 10ஆம் இடத்தை பாக்குறாரு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத்தாவே போயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால அம்மாவோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மாதம். உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க. ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல சனியோட வீட்டுல சனி நின்று சுகஸ்தானத்துக்கு எடுக்கிறாரு. ராசிநாதன் ராகுவோட போய் சேர்றாங்க. கவனமா இருக்கக்கூடிய மாதம். சரிங்களா? பண விஷயத்துல கவனமா இருக்கணும். உங்களுக்கு பணம் வரும், வேலை கிடைக்கும். நல்ல வேலையும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா 6ல குரு இருக்காரு. இந்த மாதம் உங்களுக்கு சுக்கிரனை போய் 6ஆம் இடத்துல சேர்ந்துருவாரு. சூரியனும் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருந்து குருவோட சேர்க்கை, சுக்கிரனோட சேர்க்கை இருக்கிறதுனால நல்ல வேலை கிடைக்கும் இந்த மாதம். ஒரு சில பேருக்கு பாருங்க 14ஆம் தேதிக்கு அப்புறமே நல்ல வேலை கிடைக்கும். கேட்ட கடனும் கிடைச்சிடும் உங்களுக்கு. ஆனா
நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, யாரையும் நம்பக்கூடாது, கவனமா இருங்க, எடுத்தெறிஞ்சு பேசாதீங்க, அவசரப்பட்டு சில முடிவுகள் எடுக்கிற மாதிரி வரும், அவசரப்பட்டு சில வார்த்தைகள் வெட்டுற மாதிரி இருக்கும், கவனமா இருக்கணும். யார்ட்டையும் பணத்தை கொடுத்து மாட்டிக்காதீங்க. ஏன்னா பண விஷயத்துல தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க, சரிங்களா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விருச்சகராசினியர்கள் பண விஷயத்துல தான் ஏமாந்துருக்கீங்க. வேலை இல்லாம, தொழில் இல்லாம, அடுத்தவங்ககிட்ட பணத்தை போட்டு, கடன் வாங்கி பணத்தை அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணி முதலீடு போட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஏமாந்துருக்கீங்க. இந்த மாதம் கவனமா இருக்கணும், பண விஷயத்துல எச்சரிக்கையா இருங்க. மற்றபடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் தான். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு, சரிங்களா? பயன்படுத்திக்கங்க. உங்க தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. உங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கணுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். செவ்வாய் என்ன நிலைமையில் இருக்காரு, என்ன அமைப்பில் இருக்காங்கன்னு பாருங்க. உங்க ஜாதகத்துல செவ்வாய் எப்படி இருக்காங்க, என்ன தசாபுத்தி நடந்துட்டு இருக்கு, தசாநாதன் புத்திநாதன் எப்படி இருக்காங்க, என்ன நிலைமையில் இருக்காங்க, இதெல்லாம் பார்த்தாதான் நம்ம டீப்பா சொல்ல முடியும். ஒரு மனுஷனை தலையெழுத்து அவங்க தீர்மானிக்கிறது தசாபுத்தி தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தசாபுத்தி தான். நவகிரகங்கள் தான் மனுஷனோட வாழ்க்கையை தீர்மானிச்சுட்டு இருக்கு. அதுபடிதான் உங்களோட லைஃப் போகும், அதுபடிதான் உங்களோட விதி போயிட்டு இருக்கும். இப்போ உங்க ஜாதத்துல என்ன தசாபுத்தி போகுது, என்ன கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கு, என்ன கிரகங்கள் உங்களுக்கு பாதகமா இருக்கு, இப்ப என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, இதெல்லாம் வச்சு பார்த்தாதான் நம்ம 100% நம்ம துல்லியமா சொல்ல முடியும். அப்போ உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க, என்ன தசாபுத்தி போகுது, என்ன லக்னத்துல பிறந்திருக்கீங்க. ஏன்னா ராசிங்கிறது உடல், லக்னம்ங்கிறது உயிர். இது ரெண்டும் வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும், அப்பதான் நம்ம டீப்பா சொல்ல முடியும், சரிங்களா? என்ன அமைப்புல இருக்கீங்க, என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் சேர்ந்து இருக்கு, என்ன கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்கு, லக்னாதிபதியோட நிலைமை என்ன, லக்னாதிபதி ஸ்ட்ரென்த் என்ன. லக்னாதிபதி தான் ஒரு மனுஷனை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த கொடுப்பனை, அதாவது கொடுத்து வச்சவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, அனுபவிக்கிறாங்க பாத்தீங்களா. நீங்க அனுபவிக்க பிறந்தவங்களா, நல்லது அனுபவிக்க பிறந்தீங்களா, கெட்டது அனுபவிக்க பிறந்தீங்களா? லக்னாதிபதி நல்லா இருந்தா நல்லது அனுபவிக்க பிறந்தீங்கன்னு அர்த்தம். எல்லா விஷயங்களும் நல்லதா நடக்கும். லக்னாதிபதி கெட்டு லக்னமும் கெட்டுச்சுன்னா கெட்டது மட்டும் தான் நடக்கும். சூழ்நிலைகளும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்காதுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ உங்க ஜாதகத்தை செக் பண்ணுங்க, அதை வச்சு பார்த்தாதான் நம்ம 100% 100% துல்லியமா பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.